அவர் ஒரு இயக்கத்தின் தலைவர், ஒரு இனத்தின் தலைவர், ஒரு மொழியின் காவலர். இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் இட்டவர்கள் பெரியாரும் அண்ணாவும். அந்த 2 தலைவர்களும் இல்லாத நிலையில் அவர்களின் ஓரொருவாய் வாழ்ந்த தலைவர் கலைஞர் என்கிற போது அவர் ஒரு யுகத் தலைவனாக கருதப்படுகிறார். யுகத் தலைவன் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் யாராவது ஒருவர் இப்படி பிறக்க முடியும் என்கின்ற அளவிற்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்ற ஒரு தலைவர். இவர் அவதாரம் அல்ல, வானத்தில் இருந்து இறங்கி வந்தவர் அல்ல, நம்மை போல ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான். ஆனால் அவர் வாழ்ந்த நாட்களில் ஆற்றிய தொண்டு, அவர் இந்த மண்ணுக்காக எந்த அளவிலே தன்னை ஆட்படுத்தி கொண்டார், தன்னை இன்னலுக்கு ஆளாக்கி கொண்டார் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது இவர் எல்லோரிலிருந்து மாறுபட்டவர் என்பது நமக்கு தெரிய வருகிறது.